சட்டம் ஒழுங்கு எப்பயும் மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு மட்டுமே இல்லை, எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. எந்த திட்டங்களும் நடப்பதில்லை, எதுவும் நடக்கிறது கிடையாது. எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் இன்னைக்கு தமிழகமே முடங்கி போகின்ற ஒரு நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் நேற்று 3 தேர்தலையும் மக்கள் அமோக வெற்றி தரணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினதா நானும் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு இது வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு கட்சியின் தலைமை கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுவே அவங்களால முடியாததுனால தான் கை நாட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்குன்ற போது அவங்க இன்னும் ஸ்டில் ஐசியூவில் தான் இருக்காங்க என்று அப்போலோ தரப்புலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கடிதம் எழுதக்கூடிய அளவு ஜெயலலிதாவுக்கு இன்றைக்கி முடியுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு. நான் தஞ்சாவூரில் கடந்த 3 நாளாக பிரச்சாரத்தில் இருந்துட்டு தான் வரேன். ஆனால் இன்றைக்கி கூட காலையில் நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், 3 விவசாயிகள் இன்றைக்கும் கூட இறந்துருக்காங்க. 7 விவசாயிகள் தற்கொலை செய்து இறக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இருக்குது. இதை பற்றியெல்லாம் ஜெயலலிதாவுடைய லெட்டரில் ஒரு லைன் கிடையாது. தமிழ்நாடை பற்றியோ மக்களை பற்றியோ இங்கே நடக்கின்ற அவலங்களை பற்றியோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 500க்கும் 1000க்கும் இன்றைக்கி எல்லா மக்களும் திண்டாடுறாங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு, அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இல்லை. சுயநலமாக தான் இருக்குது அந்த லெட்டர். பார்த்தா அவங்களுக்கும் ஓட்டு வரணும், அது மூலமாக ஜெயிக்கணும் என்பதை தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. இது ஜெயலலிதா தான் எழுதுனாங்களா இல்லை வேறு யாராவது அவர் பேரில் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கேப்டன் அவங்க